ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். அது இல்லாமல் ஸ்கின்னில் வந்து எக்ஸஸ் ஆயில்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்குமே நல்லாவே சூட் ஆகும். இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். போத் மென் அண்ட் மென் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பில் நேச்சுரலாகவே ஸ்கின் பிரைட்டனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்கனால நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அது இல்லாமல் டேன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும். அண்ட் ஃபேஸ்லலாம் அதிகமாக ஆயில் எண்ணெய் வழிஞ்சிட்டே இருந்தாலும் எக்ஸஸ் ஆயில்ஸுமே நல்லாவே ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டனிங்கான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணாலும் நல்லாவே ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதில் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பாசிப்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு பவுடர் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த பாசிப்பருப்பில் வந்து விட்டமின் சி இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம்ஸ் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கனால நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பவுலில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவுலில் வந்து போட்டுட்டு ஒரு 10 ஹார்ஸ் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நல்லா வந்து நம்மளுக்கு ஊறி நல்லா அரைக்கும்போது பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு நல்லா ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அரைக்கும்போது பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பாசிப்பருப்பு ஒரு 8 ஹார்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா வந்து ஊறிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேக் வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். நெக் அப்புறம் வந்து ஹேண்ட் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஒரு 2 வீக்ஸ்லாம் வந்து ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். இப்போ வந்து ஊற வச்ச பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு தண்ணி ஃபுல்லாக வந்து வடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஜாரில் வந்து இதை போட்டுக்கலாம். இப்போ எல்லா பாசிப்பருப்புமே வந்து இந்த ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து எல்லா பாசிப்பருப்பும் இந்த மாதிரி ஜாரில் வந்து போட்டு பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து எல்லாருமே பாய்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து லேட்டாக இருந்தாலும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. அண்ட் அடுத்த இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம அரைக்கிறக்கு அளவாக நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாசிப்பருப்பு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம அளவாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆயிடும். ஸோ அளவாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு பேஸ்ட் மட்டும் எடுத்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ பால் வந்து ஆட் பண்ணியாச்சு. பால் வந்து ஆட் பண்ணுறதுனால ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பால் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்து வரும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பாசிப்பருப்பு ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு குட்டி பவுலில் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிலும் இல்லாமல் வாட்ரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கும் போது ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு பேக் வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் அரிசி மாவு வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் அரிசி மாவு வந்து போடுறதுனால இந்த பேக் வந்து நம்ம போடும்போது ஃபேஸ்க்கு வந்து நல்ல டைட்னிங் வந்து கொடுக்கும். அது இல்லாமல் எக்ஸஸ் ஆயில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். நம்ம ஃபேஸ்லலாம் இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து விட்டுட்டு எக்ஸஸ் ஆயில்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த பேக் வந்து ஆயிலி ஸ்கின் ஆகட்டும், ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து ஓவர் ட்ரையிங் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து அதிகமாக ட்ரைனஸாக இருந்தாலும் இந்த பேக் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பாலுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணி போடும்போது ஸ்கின் வந்து ஓவர் ட்ரையிங் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வீக்லி 2 to 3 டேஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து போட்டுகிட்டே வரும்போது ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். இந்த பேக் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நெக் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து பிரைட்டனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேன்ஸுமே நல்லாவே ரிமூவ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து போத் மென் அந்த மாதிரி 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஓவராக ஆயிலியாக அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பேக்லேயே வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம
பால் ஆட் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் இந்த மாதிரி வந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஓவர் ஆயிலாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து ஆயில் வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து இதில் வந்து லெமன் ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின்ல இருக்க ஆயில்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து பிரைட்டனிங் வந்து பண்ணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.